உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு, குருவுடைய நட்சத்திரத்துல. அவர் இப்ப அடுத்ததாக சதய நட்சத்திரத்துக்கு, அதாவது ராகுவின் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ராகுவின் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த ராகு பகவானால் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, அதைத்தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ராகு பகவான் மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப அந்த 12ஆம் இடத்துல ராகு இருந்து யாருக்காவது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ராகு தசை மீனராசியாக இருந்து அந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுனா, கஷ்டம் வரலாம், கடன் வரலாம், குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம், பிரிந்து வாழலாம், யாருமே ஒற்றுமையா இருக்க முடியாது. அப்போ பாத்தீங்கன்னா விபத்துக்கள் நடக்கலாம். ஆனா இது மாதிரி எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக அதெல்லாமே நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்துடுறாரு. அப்ப அந்த குருடைய சுபகிரகமான குரு பகவானுடைய பார்வை ராகு மேல படும்போது, அந்த ராகு பாம்பு கிரகம் இல்லைங்களா, அந்த பாம்பு அந்த விஷத்தை எல்லாமே கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக பெரிய பலனை அள்ளி கொடுக்கவிருக்கிறார். மீனராசிக்காரங்களே, கண்டிப்பாக இது நடக்கும். ஏன் சொல்ற அப்படின்னா, இது ஜனவரி மாசம் இந்த சதய நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும், அதாவது 243 நாட்கள் இந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப சனி ஜென்மத்துல இருந்தாலும், அந்த சனி ஜென்மத்துல இருந்து தன்னுடைய புத்தியை குழப்பி விட்டு ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாமல், ஒரு நல்லதே செஞ்சாலும் தனக்கு கெட்டது வரக்கூடிய அளவுக்கு நண்பர்களால் பிரச்சனை, சோதனை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வேலையில ஒரு நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இல்லை. அப்ப வேலையும் தப்பா செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை. ஒரு இடத்துல வேலையில இருந்தாலும் இந்த வேலையை விட்டு நம்ம வேற கம்பெனிக்கு போகலாம், வேற நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணினாலும், முயற்சி பண்ணினாலும் முடியவில்லை. அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு வராது, தடுங்கலாகும். அப்போ இவங்களை விட மோசமா வேலை செய்யறவங்க இல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனை இவங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு அதே மாதிரிதான். எத்தனை லட்சம், எத்தனை கோடி ஒரு பிசினஸ்ல போட்டு பண்ணிட்டு இருந்தா கூட அந்த பிசினஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். ஒருத்தருடைய கையெழுத்து வேணும், இல்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய ஒரு ஆர்டர் வேணும், அதெல்லாமே லேட் ஆகும். அது போக பணம் பிரச்சனையா இருக்கும். அந்த பணம் கிடைக்காம தனக்கு வர வேண்டியதே வராம நிற்கும். இல்ல தனக்கு இப்ப பார்ட்னர் சேர்ந்து பிசினஸ் பண்ணியிருப்பாங்க, பார்ட்னருக்கு இவங்களுக்கும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கும். அதனால அதை அப்படியே மூடி வைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து இப்ப விடுபடக்கூடிய டைம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. ஏன்னா குருவுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள் மீனராசிக்காரங்க. மீனராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வரம் வாங்கணும். ஏன்னா மீனராசி அப்படிங்கிறது குருவுடைய ராசி. அவங்க மனதறிந்து யாருக்குமே துரோகம் பண்றதில்லை.
யார் சொத்துக்கும் ஆசைப்படுறதில்லை, யாரையுமே கெடுத்து வாழவும் நினைக்கிறது இல்லை. தான் கெட்டாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான். ஒரு ஈய எறும்பு கூட அவங்க துரோகம் நினைக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு தாங்க முடியாத மனதளவுல பாதிச்சு நிறைய சோதனைகளை சந்திச்சு நாம இருப்பதை விட இறப்பதே மேல் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசு கெட்டு போயிட்டு இருக்குன்னா அவங்க எவ்வளவு சோதனையை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா அப்படின்னு சாமியை கும்பிட்டு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதே தெய்வத்துடைய அனுகிரகம் தான் இப்போ உங்களுக்கு அந்த வழி காட்டிடுச்சு. இந்த நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த நல்ல நேரத்தின் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக உயர்ந்து நிக்க போறீங்க. உங்களுடைய கஷ்டம் உங்களை விட்டு விலக போகுது. உங்களை பார்த்து அவன் நின்றா, அவன் முடிஞ்சு போயிட்டான், அவன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு முன்னாண்ட உங்களுடைய பலம் என்ன, தைரியம் என்ன, உங்களுடைய படிப்பு என்ன, உங்களுடைய அறிவு என்ன அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் வாய்ப்பு கிடைச்சு நீங்க வளர போறீங்க. அதையும் உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய துரோகிகளும் உங்களை சுத்தி உள்ளவங்களும் உங்களை பார்த்து பொறாமப்பட போறாங்க. இது உறுதியா நடக்குங்க. மீனராசிக்காரர்களே, நீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க 70% பேர் பாதிச்சாலும் ஒரு 30% பேர் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அப்ப இந்த பாதிக்கப்பட்டவங்களாப்பட்டது எப்படியாவது நம்ம மகன் நல்லா படிக்கணும், நம்மளுடைய மகள் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறோம், அவங்க இன்ஜினியர் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம், எங்க படிப்பு தடையாயிருமோ அப்படிங்கிற வேதனை. ஏன்னா அவங்களுக்கு பணம் கட்ட முடியல, பிசினஸ் லாஸ், இன்னைக்கு வேலையும் லாஸ், இவங்களை எப்படியாவது நம்ம கரை சேர்த்திடணும் அப்படின்னு வெறியா அவங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு அது ஜமாளிச்சுட்டு இருக்கிறாங்க. அது போக சுபகாரியங்கள் தடுங்கல் பட்டு அந்த சுபகாரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்துல பல பிரச்சனைகள் பல சோதனைகள் அந்த சுபகாரியமும் நின்று போய் கண் கலங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி இருந்து உங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் உங்க வீட்டுல பேசலாம். நீங்க பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல அந்த சுபகாரியங்கள் தடை இல்லாமல் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா அந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கடகத்துல போய் உச்ச குருவா உட்கார்றாரு. அந்த உச்ச குருவாக உட்கார்ந்து 9ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். இது எவ்வளவு பெரிய யோகம் தெரியுங்களா? இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் யாருக்குமே வராது. உங்களுக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும். அந்த பாக்கியத்தை நீங்க அனுபவிச்சுக்கோங்க. உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது. நீங்க சனியை பத்தி பயப்படவே வேண்டாம். இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா அந்த சனி பகவானையே கும்பிட்டுவாங்க. எனக்கு எவ்வளவோ சோதனை பண்ணிட்டேன், இதற்கு மேலேயாவது எங்களுக்கு கட்டி வழிவிடு அப்படின்னு சனி பகவானையே சனிக்கிழமை நாள்ல கும்பிட்டுவாங்க. ஆஞ்சநேயரை கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரும். நம்ம இத்தனை நாள் கும்பிட்டோம், எங்கேயா நமக்கு தீர்ந்துச்சு, எங்கேயே அந்த சாமி நமக்கு வழிபட்டுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். மறுபடியும் மனம் தளராமல் நீங்க வணங்கி வாங்க, உங்களுடைய கஷ்டம் பரிகாரமாகும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஜாதகம் அனுப்பி வைங்க, நானும் பார்த்து சொல்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.